Dear subscribers, welcome back to our channel Math Mentor Tamil. நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நாம இன்னைக்கு Morera theorem பார்க்கலாம். அந்த Morera theorem பார்க்கிறதுக்கு முன்னாடி some definitions-லாம் பார்த்திரலாம். Simply connected domain. Simply connected domain na a connected domain is a path connected domain where one can continuously shrink any simple closed curve into a point while remaining in the domain. Simply connected domain na இது ஒரு domain எடுத்துக்கலாம். இதுல ஒரு simply closed curve C1 இது C2 where one can continuously shrink any simple closed curve into a point. இந்த மாதிரி ஒரு கர்வா இருக்கிறது ஸ்ட்ரிங்க் ஆகி ஒரு பாயிண்டா ஆயிடுது. அதே மாதிரி இந்த க்ளோஸ்டு கர்வும் ஸ்ட்ரிங்க் ஆகி ஒரு பாயிண்ட் கர்வ் வந்து ஒரு பாயிண்ட் சைஸ்க்கு வந்துடுது. ஸோ இதனோட இது வந்து பாயிண்ட் ஆயிடும். இந்த கர்வ் வந்து எப்படி இருக்கும், இது ஒரு கர்வ் இது ஒரு கர்வ் இப்படி இருக்கும். ஸோ இது ஃபுல்லாமே தான் simply connected domain. Continuous function na example ku நம்ம 0 to 1 integral 0 to 1 f of x dx நம்ம எப்படி எழுதலாம்னா 0 to 0.5 f of x dx plus 0.5 to 1 f of x dx இது மாதிரி எழுதலாம். இதுதான் continuous function னு சொல்றாங்க. A function f is continuous at a point z0. இங்க ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. z limit of z tends to z0 f of z exist ஆயிருக்கும், f of z0 exist ஆயிருக்கும். so z tends to z0 f of z equal to f of z0 ஆயிடும். for every positive number epsilon there is a positive number del. அத வந்து modulus f of z minus f of z0 less than epsilon modulus z minus z0 less than del அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்கும். அனலிட்டிக் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். if f of x is a analytic function f of x வந்து அனலிட்டிக் ஃபங்க்ஷனா இருந்தால் டெரிவேட்டிவ் at each point டெரிவேட்டிவ்னா differentiate ஆகும் at each point and also at some neighborhood point அதனோட பாயிண்ட்லும் டெரிவேட்டிவ் ஆகும் அண்ட் அதனோட நெய்பர்ஹுட் பாயிண்ட்லும் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அதுதான் அனலிட்டிக் ஃபங்க்ஷன். அனலிட்டிக் ஃபங்க்ஷனை எப்படி வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னா சிஆர் ஈக்குவேஷன் மூலமா சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். சிஆர் ஈக்குவேஷன் ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா அது அனலிட்டிக் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது யூ பிளஸ் ஐவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பார்ஷியலி டெரிவேட்டிவ் dou u by dou x equal to dou v by dou y. dou u by dou y equal to minus dou v by dou x. இது சாட்டிஸ்ஃபை ஆகும். அதுதான் இது சிம்பிள். இது மாதிரி dou யூஸ் பண்ணியும் சொல்லலாம், இல்ல u of x x, y இப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஃபுல்லா ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா நமக்கு அந்த கொஸ்டின் வந்து அனலிட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நமக்கு ப்ரூவ் ஆயிடும். Morera's theorem ஆர் converse of cauchy integral theoremனு சொல்லலாம், இல்ல cauchy groschaut theoremனு சொல்லலாம், இல்ல cauchy fundamental theoremனு சொல்லலாம். இதோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். if a function f is continuous throughout a simply connected domain, fன்றது கண்டினியூஸா இருக்கணும் throughout a simply connected domain D, and if integration c over c f of z dz equal to 0 for every closed contour c lying in D, then f is analytic throughout D. இத டொமைன் வச்சுக்கலாம். இங்க இருக்கிற கர்வ் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகி பாயிண்ட் ஆயிடும். அதை தான் நம்ம சிம்பிளி கனெக்டட் டொமைன்னு சொல்றோம். இது மாதிரி வந்து
இங்கே 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 அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எவ்ரி க்ளோஸ்டு கான்டோர் இது மாதிரி ஒரு கர்வ்லையும் ஷ்ரிங்க் ஆகி பாயிண்ட் ஆயிடுதுல, இதெல்லாம் இங்கே ஒரு பாயிண்ட்னா லைன், இதெல்லாம் ஒரு லைன் மாதிரி ஆகிடும். எவ்ரி க்ளோஸ்டு கான்டோர் சி லைன் இன் டி இது மாதிரி ஆகும். தென் எஃப் இஸ் அனலிட்டிக் த்ரூஅவுட் டி. ஸோ எஃப் வந்து அனலிட்டிக்காக இருக்கும்ன்றாங்க. அனலிட்டிக்னா டெரிவேட்டிவாக இருக்கும். டெரிவேட்டிவ்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். டெரிவேட்டிவ் அட் ஈச் பாயிண்ட், அதில் தான் அனலிட்டிக்னு சொல்கிறாங்க. இப்போ ப்ரூஃப் பார்க்கலாம். let z0 be a fixed point. z0 என்றது fixed point இருக்கு. z be any point in domain D. z வந்து any point in domain D ல இருக்கு. இதை வந்து நம்ம capital F of z equal to integral z0 to z f of t dt ன்னு எழுதுறோம். இது equation 1 எடுத்துக்கலாம். let z plus h also lies inside C. நம்ம இன்னொரு பாயிண்ட் z plus h லைஸ் ஆகுது, அதுவும் இன்சைட் த சில லைஸ் ஆகுது. ஸோ f of z plus h equal to integral z0 to z plus h z0 to z plus h f of t dt. இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறாங்க. ஈக்குவேஷன் 2 மைனஸ் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2யும் 1ஐயும் மைனஸ் பண்ணி இந்த ஸ்டெப்ல எழுதிக்கிறாங்க. நெக்ஸ்ட் integral z0 z plus h f of t dt. இங்க வந்து அப்பர் லிமிட்டும் லோயர் லிமிட்டும் சேஞ்ச் ஆச்சுன்னா இங்க மைனஸ் ஆயிடும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். பிளஸ் z integral z to z0 f of t dt ஆயிடும். ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எழுதிக்கிறாங்க. z to z0 f of t dt plus integral z to z0 z plus h f of t dt. இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா, நம்ம 0 to 1 f of x dx 0 to 0.5 f of x dx plus 0.5 to 1 f of x dx இப்படி எழுதும். இந்த ஃபார்மேட்டில் இது இருக்கு. z to z0 நெக்ஸ்ட் z0 to z plus h ன்னு இருக்கு. ஸோ இதை நாம z integral z to z plus h f of t dt ன்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம இது டிவைடட் பை h ஆல டிவைட் பண்ணலாம். h ஆல டிவைட் பண்ணா f of z plus h minus f of z divided by h equal to integral 1 by h z to z plus h f of t dt. இது divided by h பண்ணி h ஆல டிவைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த இதுல போத் சைட்லயும் மைனஸ் f of z ஆல நம்ம மைனஸ் பண்ணலாம். minus f of z on both sides. So f of z plus h minus f of z divided by h minus f of z equal to 1 by h z plus h f of t dt minus f of z. நம்ம ரெண்டு சைடு போத் சைட்ஸ்லயும் மைனஸ் f of z பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் let we take letனா இப்ப நாமளாவே எடுத்துக்கிறோம். z into z plus h f of z dt ன்னு நாம ஒரு இது மாதிரி எடுத்துக்கிறோம். 1 by h இதுல இருந்து f of z வெளியே வந்துடணும். ஏன் வெளியே வரணும்? இங்க dt தான் இருக்கு. இங்க f of t இருந்தா இது உள்ள இன்டகிரேஷனுக்குள்ள தான் இருக்கும். இது வந்து f of z இருக்குது. ஸோ அது இப்போ கான்ஸ்டன்ட் ஆயிடுது f of tன்றது. ஸோ f of zன்றது கான்ஸ்டன்ட் ஆயிடுது. ஸோ z to z plus h
dt equal to 1 by h f of z into dt வந்து integrate பண்ணா t ஆயிடும். lower limitல z upper limitல z plus h apply பண்ணிட்டு next 1 by h f of z t க்கு z plus h minus z. So 1 by h f of z plus z minus z cancel ஆயிடும். So h மட்டும் இருக்கும். h cancel ஆயிட்டா f of z 1 by h integral z into z plus h f of z dt க்கு நம்ம இது கண்டுபிடிச்சது. f of z நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதை நம்ம இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வேணாம், ரைட் ஹேண்ட் சைடில் மட்டும் இங்கே மட்டும் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். f of z plus h minus f of z divided by h minus f of z equal to 1 by h integral z into integral z to z plus h f of t dt minus integral minus 1 by h integral z to z plus h f of z dt. இங்க இருக்கிற மைனஸ் f of z க்கு இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து நம்ம 1 by h காமனா வெளியே எடுத்துட்டு இது வந்து லிமிட்டும் காமனா தான் இருக்கு, dt பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றதும் காமனா தான் இருக்கு. ஸோ நம்ம இதை z into z plus h f of t minus f of z dt இதை நம்ம இப்படி எழுதலாம். taking modulus on both sides. நாம் இப்போ ரெண்டு சைடு நம்ம மாடுலஸ் எடுக்க போறோம். ரெண்டு சைடு மாடுலஸ் எடுத்தா மாடுலஸ் f of z plus h minus f of z by z minus f of z equal to 1 by modulus h into integral z to z plus h f of t minus f of z dt. நம்ம இப்போ both சைடும் மாடுலஸ் எடுத்தாச்சு. இங்க ஸ்டேட்மெண்ட்ல f is continuous னு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம கண்டினியூஸ்க்கான டெஃபினிஷன் அங்க எழுதலாம். இது வந்து கண்டினியூஸ் ஆன டெஃபினிஷன். நெக்ஸ்ட் நம்ம இந்த both side மாடுலஸ் அப்ளை பண்ணிருக்கோம்ல, இந்த டேர்ம்ல வந்து இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இங்க வந்து மாடுலஸ் f of t minus f of z less than epsilon கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு பதிலாக நம்ம epsilon சப்ஸ்டியூட் பண்ணலாம். மைனஸ் f of z divided by h minus f of z less than or equal to 1 by modulus h integral z to z plus h. இங்க இருக்கிற மாடுலஸை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். மாடுலஸ் f of t minus f of z மாடுலஸ் மாடுலஸ் dt இப்படி எழுதிக்கலாம். நம்ம இந்த கொஷின்ல இங்க வந்து கண்டினியூஸ்க்கு டெஃபினிஷன்ல மாடுலஸ் f of t minus f of z க்கு less than epsilon கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். less than or equal to 1 by modulus h integral z to z plus h. நம்ம
இங்கே இருக்கிற மாடுலஸ் எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் ஜெட்டுக்கு எப்சிலான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மாடுலஸ் டிடி. ஸோ மாடுலஸ் 1/h இங்கே இருக்கிற எப்சிலான் வெளியே வந்துடுது. இன்ட்டு எப்சிலான் இன்டகிரல் z to z plus h modulus dt எப்சிலான் இன்ட்டு h. இதை வந்து நம்ம மாடுலஸ் t இன்ட்டு z to z plus h மாடுலஸ் இது இப்படி எழுதலாம். டீயை வந்து இன்டகிரேட் பண்ணால் டிடியை வந்து இன்டகிரேட் பண்ணால் நமக்கு டி ஆகும். அதை தான் நம்ம இங்கே இப்படி எழுதியிருக்கோம். எப்சிலான் டிவைடட் பை ஹெச் மாடுலஸ் upper integral z plus h lower integral z minus z epsilon divided by h modulus z minus z cancel ஆயிடுச்சுன்னா modulus h மட்டும் வரும். இங்கே ஆல்ரெடி modulus h இருக்கு. modulus h cancel ஆயிட்டு epsilon மட்டும் வரும். இங்கே இருக்க modulus f of z plus h minus f of z divided by h minus f of z. இந்த கண்டிஷன் வந்து z plus h minus f of z divided by நம்ம கண்டினியூஸ் டெஃபினிஷனில் எப்சிலான் greater than 0ன்னு கொடுத்துருந்தோம். ஸோ அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்து போகிறோம். எஃப் ஆஃப் ஜெட் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் ஜெட் டிவைடட் பை ஹெச். இங்கே இருக்கிற மைனஸ் எஃப் ஆஃப் ஜெட் இந்த பக்கம் போயிடும். ஸோ எஃப் ஆஃப் ஜெட் ஆயிடும். இந்த கண்டிஷனை நம்ம இதை வந்து z plus h minus z வந்து z plus h minus z equal to z minus z cancel ஆகி h மட்டும் இருக்கும். h tends to 0 limit f of z plus h minus f of z divided by h equal to f of z ஆயிடும். நமக்கு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஃபார்முலா இதுதான். f dash of z ஓட ஃபார்முலா இது. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஃபார்முலா நம்ம இப்படி தான் எழுதுவோம். இது இங்கே வந்து நம்ம f dash of zன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டு ஈக்குவல் டு f of zன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இது அனலிட்டிக்காக இருக்குது. அனலிட்டிக்னா டெரிவேட்டிவ் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஃபார்முலா தானே. ஸோ இங்கே f dash of z தானே கொடுத்துருக்கோம். ஸோ இது அனலிட்டிக்காக இருக்குது. ஸோ என்ஸ் ப்ரூவ்டு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த மொரேரா தியரம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.